ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு குருமா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டு. சப்பாத்தி பூரிக்கெல்லாம் இது அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 50 மில்லி எண்ணெயாட்ட விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருந்தாலும் சரி, நான் கடலை எண்ணெய் தான் விட்டுருக்குறேன். விட்டுட்டு நல்லா எண்ணெய் காயட்டும். உலக நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு பொடி பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம், எந்த அளவுக்கு உங்களால் பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுதான் இது டேஸ்ட்டு சூப்பராக வரும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்குன்னா பச்சை வாசனை போயிட்டு நமக்கு அந்த ஃப்ளேவர் சூப்பராக வாசனை வரும். அந்த அளவுக்கு நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன், தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இது ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு குருமா மாதிரி இது செஞ்சு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கலருக்காக நான் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறேன். அது ஆப்ஷனல் தான், வேணா நீங்கள் போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இதில் எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுட்டு நான் தக்காளியை அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி பதமாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் எனக்கு கொஞ்சமாக ஓரளவுக்கு நல்லா கிரேவி மாதிரி தான் வேணுன்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த தக்காளி கிண்ணத்தையும் நான் இது பண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு இது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குட்டி பானல் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போடும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்குன பச்சை மிளகா அதையும் அதில் போட்டுடுங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் கொஞ்சம் பெருசாக இந்தளவுக்கு எவ்வளோ நீட்டாக முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தப்பமாகவும் அறுத்துக்கோங்க. அறுத்துட்டு குடமிளகா ஒரே ஒரு 1/2 குடமிளகா தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒன்று வேணாலும் போட்டுக்கோங்க. 1/2 குடமிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதில் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நான் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கேன். வேக வச்சு எந்த சைஸ் வேணுமோ அதை நான் எடுத்து வச்சுக்கேன். இப்போ அதை இதில் போட்டுடலாம். நம்ம உருளைக்கிழங்கை போட்டாச்சு, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு வேணும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. எவ்வளோ தூரம் உங்களால் கலக்க முடியுமோ கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வர அளவுக்கு நல்லா கலந்துடு. இப்போ இந்த கலந்து வந்தாச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. வா, சாமியாக இருக்குது. இப்போ நம்ம கலந்து வச்ச உருளைக்கிழங்கு குடமிளகா இருக்கு இல்லைங்களா, இதை இதில் போட்டுடலாம். அவ்வளோதான். போட்டுவிட்டு இதில் நம்ம நல்லா பிரட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி வேணால் 1 டைம் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிள், ஈஸியாக தான் இருக்குது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தண்ணியாக வேணால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நீங்கள். இல்லை எனக்கு இதுவே போதுன்றதுனால நான் இப்படியே மூடி வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். எனக்கு இந்த அளவுக்கு சுண்டி வந்தப்பறம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சுண்டிட்டு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்துட்டு சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கி நீங்கள் பரிமாறினீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. வா, பார்த்தீங்களா, பார்க்கும்போது எவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வேணால் 1 டைம் செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி 1 டைம் உருளைக்கிழங்கு குருமா செய்யுங்க. சூப்பராக இருக்குது, வெரி செம்ம. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். பாய்.